பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய ரியாக்ஷன் தொடர்ச்சியா விஜய் திமுகவை சீண்டும் போதெல்லாம் திமுக தரப்புல இருந்து விஜயினுடைய பெயரையே சொல்லாம மறைமுகமா ஒரு சில இடங்கள்ல விமர்சனங்கள் வரும். ஆனா இது விஜய் தானான்னு கண்டுபிடிக்கிறதே சுத்தி வளைச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு விமர்சனம் தான் இருக்கும். ஆனா அதிமுகவை மேடையில் விஜய் விமர்சிச்சாருன்னு உடனே அதிமுகவுடைய ஐடி விங் பக்கத்துல தாறுமாறான விமர்சனம் அதுல வெளிப்பட்டது. அதுலயும் குறிப்பா கரூர் மரணத்துல உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற வார்த்தையோட வேற அது முடிஞ்சிருக்கு. அதுவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. கரூர் பிரச்சனையில் முதலாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜயை ஆதரித்தார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அது செந்தில் பாலாஜி மேல தவறு இருக்கலாம், திமுக அதுக்கு பின்னாடி உடந்தையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அவர் குற்றச்சாட்டை வச்சாரு. நேற்றைய ஒரு விமர்சனத்திற்கு விஜய கொலை குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு ரியாக்ஷனை அதிமுகவுடைய ஐடி விங் கொடுத்திருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? எடப்பாடி பழனிசாமி தானங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாரு சட்டமன்றத்துல கரூர் மேட்டருக்கு. அது தானே அது பொலிட்டிக்கல் ஆங்கிலே ட்விஸ்ட் ஆச்சு. முதல்ல அவர் தான், இன்னும் சொல்லப்போனால் நிறைய கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் உட்பட யாரும் கட்சி தொண்டர்கள் சாகணும்லாம் விரும்ப மாட்டாங்க. நம்ம அப்படி விமர்சனம் பண்ண வேண்டாம்னு பெருந்தன்மையா இருந்தவங்க தானே. இவர் தான் அதை ட்விஸ்ட் பண்ணாரு. அது பிறகு இப்போ அதான் பழமொழிக்கும் ஆகி போச்சுங்க. வருவாருன்னு வெயிட் பண்ணாங்க. இவங்க தப்பு என்ன தெரியுமா? அவர் வருவாருன்னு இவங்க எதிர்பார்த்திருக்க கூடாது. ஆமா, கண்டிப்பா அதுல தப்பு தானே. அத சரி, அதிமுக பெரிய கட்சி இல்லைங்களா? கையில கட்டமைப்பு இவ்வளவு சதவீத ஓட்டு இருக்கு, ரெட்டையில சின்னம் இருக்கு. அப்ப இவங்க அவருக்கு ரொம்ப வேண்டி எப்படியாவது வந்துட மாட்டாரான்னு ஒரு பதைப்பெல்லாம் தெரிஞ்சதுங்க. டெஸ்பரேட்டா இருந்தது, அப்பட்டமா தெரிஞ்சதுன்றீங்க? கண்டிப்பா. அதனாலதானங்க சட்டமன்றத்துல கவன ஈர்ப்பு தீர்மானம் வருது. கரூர் மேட்டர் அது நெக்லிஜென்ஸ்னே வச்சுக்கோங்க. ஈவன் நான் போலீஸ் தரப்புல நெக்லிஜென்ஸ்னு எடுத்துக்க கூட நான் தயாரா இருக்கேன். கூடுதல் போலீஸ் போட்டிருக்கலாம், அந்த குற்றச்சாட்டு சரிதான். விஜய் தரப்புல நெக்லிஜென்ஸ்ங்கிறது சரிதான். கான்ஸ்பிரசி தியரி எங்கெங்க இருக்கு அதுல? எங்க கேட்டதே 25ஆம் தேதி கேட்டாங்க பெர்மிஷன். இதுக்கு முன்னாடி வேற இடத்துல கேட்டிருந்தாங்க. கரூருக்கு மாத்தினது 25 செப்டம்பர், 26 பெர்மிஷன் கிராண்டட், 27 சம்பவம் நடக்கு. அதுக்குள்ளேயே கான்ஸ்பிரசி ஆகி போயிருதா? எப்படிங்க சாத்தியம் இது? நீங்க காதல பூ வைக்கிறதுனாலும் கரெக்டா வைக்கணும்ல. கான்ஸ்பிரசி எப்படி சாத்தியம்? ஆனா அது சாத்தியம்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் தானே சொன்னாரு. இன்னைக்கு அவர் தான் ரியாக்ட் பண்றாரு. இன்னைக்கு அவங்க கட்சி ஐடி விங் தான் அது ரியாக்ட் பண்ணுது. இப்ப என்ன ஆக போகுது? விஜய் வர்சஸ் அதிமுக, விஜய் வர்சஸ் திமுக. அப்பனா விஜய்க்கு எதிரான ஓட்டு வங்கி பிரியும். இது அவங்க தாவேக மக்கள் நண்பர்கள் அப்படிதான் சொல்றாங்க. விஜய்க்கு ஓட்டு வங்கி இருக்குங்க, அதுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிரியும். எங்களுக்கு லாபம் தானே. என்ன விமர்சனம் வைக்கிறீங்க நீங்க மூத்த பத்திரிகையாளர்? சரிதாங்க, உங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு? சரி, எனக்கு தெரியுங்க திமுகவுக்கு ஓட்டு வங்கி இவ்வளவு இருக்கு, அதிமுகவுக்கு இவ்வளவு இருக்கு, எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிரியும். ரைட், இந்த கணக்கை நான் ஒத்துக்கிறேங்க. காரணம் தேர்தல் புள்ளி ஒரு நம்மகிட்ட இருக்கு. உங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு, உங்களுக்கு எதிரான ஓட்டு வங்கி பிரிய போகுதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது நட்பு முரணாயிருது அந்த இடத்துல. சரி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி உடனே ஒரு இடைத்தேர்தலில் போட்டி போட்டு ஜெயிச்சிருந்தீங்கன்னா ரைட்டு, அதை நம்ம புரிஞ்சுக்கிடலாம். பல இடைத்தேர்தல் வந்துச்சு, எதுலயாவது நீங்க போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கணும்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷனே வந்துச்சு. 2024 அதுல போட்டி போட்டு ஜெயிச்சிருந்திருக்கணும்ல. இல்ல அது எங்க நோக்கம் இல்ல, நாங்க வந்தா முதலமைச்சரா தான் வருவோம் அப்படின்னா அது நீங்க ஏன் முதலமைச்சரா வரணுங்கிற கேள்வி இருக்குல்ல மக்கள்கிட்ட. புரியுது. அதிமுக என்டிஏ அலைன்ஸ்ங்கிறது சேர்ந்த அலைன்ஸ் தான். இப்போ அதிமுக வெளிப்படையா விமர்சிச்சுட்டாங்கன்னா அந்த விமர்சனம் பாஜக தரப்புல இருக்கக்கூடிய விமர்சனமும் தான். தமிழிசை சவுந்தரராஜன் இன்னும் கூட இறங்கி அடிக்காம சாஃப்டா ஒண்ணு சொல்றாங்க, 0 வெறுமனே இருந்தா அதுக்கு மதிப்பு இல்ல, பக்கத்துல நம்பர் வேணும், உள்ள வாங்க அப்படின்றதுதான் அவங்க தரப்புல இருக்கக்கூடிய கோரிக்கையா இன்னமும் இருக்கு. நீங்க எடப்பாடியை குறிப்பிடும் போது கூட்டணி டெஸ்பரேட்டா இருந்தாரு, இப்ப வரலன்னு ஒண்ணு அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவர்களுடைய கூட்டணியில் தேசிய அளவில் தலைமையில் இருப்பதாக சொல்ற பிஜேபி இன்னும் அவரை கூட்டணிக்கு கூப்பிடுறாங்களே. அதுக்கு ஆனா தமிழிசை எங்கிட்ட விசில் இருக்குங்க, அது குக்கர் விசில்னு சொல்லிட்டாங்களா? எங்கிட்ட விசில் இருக்கு, குக்கர் விசில்ட்டாங்க. அப்படிங்கும்போது இனி விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என்னன்னா இன்னொரு ரீசன்ங்க, நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டீங்கனாலே ஒரு 100 சீட்டுக்கு மேலேயாவது நீங்க நிக்கணும்ல. துணை முதலமைச்சரா இருந்தா கூட 100 சீட்டுக்கு மேல நீங்க நிக்கணும்ல. ஏங்க ஒரு ராஜ்யசபா எம்பி வேணா கூட நான் சொன்ன 34 சீட்டுக்கு மேல நீங்க நிக்கணும்ல.
அதுக்கு எங்க இடம் இருக்கு? ஆந்திரா, கேரளா, கர்நாடகால சேர்த்து கொடுத்துருவா? இடம் எங்கெங்க இருக்கு? எங்க திமுக கூட்டணியோட பிரச்சனை என்ன? இடம் எங்க இருக்கு? எல்லாரும் சேரலாங்க, நல்லதுதான். இடம் ஐயாவும் வேணும்னு கேக்குறாரு, விஜயகாந்த் ஃபேமிலியும் கேக்குறாங்க, எல்லாரையும் சேர்க்கலாம்னா இடம் எங்க இருக்கு? இது போக ராஜ்யசபா சீட்டு வேற வேணும். ராஜ்யசபா தேர்தல் அமித்ஷா நடத்த விடுவாரான்னு நமக்கு தெரியாது. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் இவ்வளவுதான் முடியும். அதனாலதான் நான் முதல்ல இருந்து என்ன சொல்லுவேன்னா 4 அணி வந்தா 5வது அணி வந்துரும். எது 5வது அணின்னா எந்த அணியிலும் இடம் கிடைக்காத ஒரு அணி அது. 4 அணியிலும் இடம் கிடைக்காதவங்களா அரசியல் விட்டு விலகிடுவாங்களா? இல்ல, போட்டி போட்டுதான் ஆகணும். போட்டி போட்டு தானே ஆகணும். அப்ப 5வது அணி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கு 4 ஓட்டு விழத்தானே செய்யும். அவங்க ஒரு மூலையில ஆடினா நாங்க ஒரு மூலையில ஆடுவோம்ல. வெளியூர் ஆட்டக்காரங்க ஒரு பக்கம் ஆடட்டும், நாங்க ஒரு பக்கம் ஆடுவோம்ல. மனோரமா சொல்ற கதை தானே அது. பொதுவாகவே வந்துங்க 2 அணி அது வேற விஷயங்க. 3 அணி 4 அணி அப்படின்னா நான் உறுதியா அடிச்சு சொல்றேன். முதல் அணிக்கு 2வது அணிக்குமான வித்தியாசம் 5% மேல போனா 180ல இருந்து 190 சீட்டு முதல் அணி கிடைச்சது. அது திமுக அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்னு பொருத்தி பார்த்துக்கலாம். விஜய் இல்லைன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல என்னால அடிச்சு சொல்ல முடியும். அத பாஜக விரும்புதா சார்? பாஜகவுக்கு வந்துங்க அவங்களுக்கு அதாவது அவங்க கணக்கு எல்லாமே வட இந்திய கணக்குங்க. வட இந்தியாவில் என்ன உண்மையான சிக்கல்கள்னா சித்தாந்த அரசியல் அங்கே கிடையாது. அப்போ வந்து கடைசி நேரம் வரைக்கும் சண்டை போடுவாங்க நிதிஷ்குமாரோட, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. இங்கே அப்படி இல்லைங்க. இங்கே ஒரு 100-125 வருஷமா நமக்கு ஒரு சித்தாந்த அரசியல் இருக்கு. கல்ச்சுரல் வாரும் கூட. கருத்தியல் போர், கல்ச்சுரல் வார். கடைசி நேரத்துல ஏன் இவங்க போய் அவங்களோட கூட்டணி வச்சாங்கிறது கூட ஃபேக்டரா இங்க பேசு பொருளா மாறும். அங்க அப்படி கிடையாது. அங்க அப்படி கிடையாதுங்க. அதாவது குறிப்பாக சொல்ல போனோம்னா இங்க கூட்டணி வச்சாலும் விமர்சனம் வரும், வைக்கலைனாலும் விமர்சனம் வரும். கூட்டணி தொடர்ந்து நீடித்துக்கிட்டே இருந்தா பிரச்சனை கிடையாது. இப்ப காங்கிரஸ் இருக்குங்க, காங்கிரஸ் மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டணி வந்து பல வருடங்களை தாண்டி வந்துருச்சு. பழைய குற்றச்சாட்டை சொன்னா ரொம்ப பழைய மேட்டரா இருக்கும். அதனால அதுல பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு விமர்சனம் வராது. ஆனா அதே காங்கிரஸ் கட்சி தாவேக்காவுக்கு போதுன்னு வைங்க, பழைய குற்றச்சாட்டு எல்லாம் அப்படியே வந்து உயிரோடு வந்துடும். ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்த பாவி அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். அது ஒரு சிக்கல், பிராக்டிக்கல் சிக்கல். அப்போ நீங்க தனித்து போட்டியிடுதல் அப்படின்னா சீமான் வழி தான், ஒரே வழி. என்னன்னா சரி, தனித்து போட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கட்சியை கொஞ்சம் பாஜக அதை விரும்புதான்ற கேள்விக்கான ஆன்சர். பாஜக வந்து அது விரும்பலங்கிற கொஸ்டினுக்குள்ள போலங்க. நான் வட இந்திய அரசியலுக்கும் தென்னிந்திய அரசியலுக்குமான வித்தியாசம் பாஜகவுக்கு புரியல. தென்னிந்திய அரசியலையும் தமிழ்நாடு அரசியல் வேற. அவங்களுடைய கணக்குப்படி விஜய் தனித்து நிற்கும் பட்சத்தில் திமுகவுக்கு விழுகக்கூடிய மைனாரிட்டிஸ் ஓட்டு, தெலுங்கு மைனாரிட்டி, லாங்குவேஜ் மைனாரிட்டிஸா இருக்கட்டும், கிறிஸ்தவ இஸ்லாமிய மைனாரிட்டிஸ் அதனுடைய வாக்கு வங்கியா இருக்கட்டும், ஈவன் தலித்துகளுடைய வாக்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து விஜய்க்கு ஒண்ணு இருக்குன்னு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அத வந்து திமுக தான் மொத்தமா இருந்தது, அதை விஜய் வந்து பிரிக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு நம்புற அந்த தியரி வந்து ஒர்க் அவுட் ஆவாதா? எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இங்க வந்து திமுக ஓட்டு வங்கி இருக்கு, அதிமுக ஓட்டு வங்கி இருக்கு, ஒரு இந்துத்துவ ஓட்டு வங்கி டெவலப் ஆயிட்டு இருக்கு. இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குங்க. மைனாரிட்டி ஓட்டு வங்கி, மெஜாரிட்டி ஓட்டு வங்கி அப்படி நான் பார்க்கவே இல்லை. அப்படின்னா என்டையர் மைனாரிட்டியும் வந்து திமுக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களா இது வரைக்கும்? அப்படின்னா எங்கேயோ போயிருக்கணுங்க திமுக. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆல் பாலிடிக்ஸ் இஸ் லோக்கல். நீங்க எப்படி ஓட்டு போடுறீங்கன்னா, நகரங்களாக இருந்தால் உங்கள் கவுன்சிலர்கள் நடத்தையை வச்சு நீங்க ஓட்டு போடுறீங்க. கிராமங்களா இருந்தா ஊர்களில் வந்து கட்சிக்காரங்களோட நடவடிக்கை வச்சு நீங்க ஓட்டு போடுறீங்க. உங்க ஊர் அப்படின்னா ஒரு முசாமியோ ஒரு கோன்சாமியோ இருப்பாரு, அவர் திமுகவோ அதிமுகவோ இருப்பாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அவர்கிட்ட போய் சொன்னா அவர் தீர்த்து வைப்பாரா இல்ல உங்களை புறக்கணிப்பாராங்கிறத வச்சுதான் நீங்க ஓட்டு போடுறீங்க. அதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த கட்டங்களே. ஆல் பாலிடிக்ஸ் லோக்கல். அதே கூட நேற்று மறைமுகமா விஜய் சொல்றாங்க, விஜய் அணியில நீங்க வந்து ரேஷன் கார்டு இதெல்லாம் ப்ராப்ளத்தை எல்லாம் அட்டன் பண்ணணும், மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க பார்த்து சொன்னாரா இல்லையா ஆனந்த்? ஆமா சொன்னாரு. உங்க எல்லாரையும் முழுசா நம்புறேன், நீங்க எல்லாரும் களத்துல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. நம்புறது ரைட்டுங்க. களத்துல என்ன வேலை பார்க்கணும்னு ஒரு கோடிட்டு காட்டினாரு. ரேஷன் கார்டு ப்ராப்ளம் பார்க்கணும், இதெல்லாம் பாடங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேட்டர். பூத்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காரணும்னு புஷி ஆனந்த் சொல்றாரு. அதாவது திண்ணையில ஒருத்தன் சும்மாவே உட்கார்ந்துருக்கான், திடுதிடுப்புன்னு அவனை எழுப்பி விட்டு நாளைக்கு ஒன்று கல்யாணம்டான்னு சொல்ற கதை.
திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா வாழ்க்கைன்ற திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா கல்யாணங்கிற கதை. என்ன நெருக்கடியை நோக்கி நகல்றாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். ஒரு முக்கியமான நேர்காணல், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசி இருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.